சீரியல்களின் full எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வாமாடி, நீ உட்காந்து கடையை பாத்துக்க. ஒரு கேன் ஒண்ணு பொண்ணு போட்டு வந்துடுறேன். ஐயோ அப்பா, கால் வலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, நீங்க இருங்க, நான் போய் போட்டு வந்துடுறேன். இல்ல மாடி, இது புது கஸ்டமர், உனக்கு தெரியாது. நான் போய் போட்டு வந்துடுறேன். இரு. தெரியாட்டி என்னப்பா, தெரிஞ்சுக்கிறேன். ஏமாடி, இருமா, இரு, நான் சொல்றத கேளு. இங்க பாரு பா, நான் பாத்து இருமா, தள்ளுங்கப்பா. சரி, விடு விடு, தண்ணி கேன நான் எடுத்து வைக்கிறேன். ஏமாடி, நீ படிச்ச பொண்ணு, நீனு உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலைலாம்? இந்த வேண்டாத வேலையை பார்த்துதான் என்ன படிக்க வச்சீங்கப்பா. எம்மாடி, நானே போயிட்டு வந்துடுறேம்மா. பா, நான் போயிட்டு வந்துடுறேன்ப்பா. எம்மாடி, ஜாக்கிரதையா போகணும், பொறுமையா போகணும், புரியுதா? நான் போய்க்கிறேன்ப்பா. பின்னாடி வெயிட் இருக்கு, பார்த்து போகணும். பா, போதும்பா, போயிட்டு வரவா. ஏமா, அட்ரஸ் அப்பா அதெல்லாம் அனுப்பி விடுங்கப்பா. அப்பா, வாமா ரேவதி, வா. அப்பா தங்கம், நான் காஃபி போட்டம்மா, நீ எடுத்துக்கிட்டு அக்காவுக்கும் பாட்டிக்கும் கொடு, சரியா? என்னம்மா இப்படி பாக்குற? காஃபி ஆறி போயிட போதுமா? ஓ, எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் கொடு. எனக்கு காஃபி எல்லாம் வேணாம்பா. ஏம்மா? எனக்கு இந்த பாதாம் மிக்ஸ் தான். ஐயோ, இதெல்லாம் நமக்கு வேண்டாம்மா. ப்ளீஸ் 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 பா, நான் உங்களோட கடைக்குட்டில, உங்க செல்லம்ல, ப்ளீஸ் ப்ளீஸ் பா, உங்க சமத்துல. நீ என் செல்லம் தான், சமத்து தான், ஆனா இந்த பாதாம் மிக்ஸ்லாம் நமக்கு வேண்டாம்மா. போங்கப்பா, பெரிய அண்ணனுக்கு மட்டும் டெய்லி போட்டு கொடுக்குறீங்கல்ல. ஏ ரேவதி, ஏ ரேவதி, பெரியவனை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல, தெரிஞ்சோ நீ இப்படி பிடிவாதம் பிடிக்கலாமா? எனக்கு பிடிச்சதை கேட்டா பிடிவாதம் பிடிக்கிறேன்னு அர்த்தமா பாட்டி? அப்படிலாம் இல்லம்மா, உன் பெரிய அண்ணன் அவனுக்குன்னு இத வாங்கி வச்சிருக்கான். இத குடிச்சா இல்ல, நீ குடிக்கணும்னு நினைச்சாலே அவன் திட்டுவாமா. அதெல்லாம் தெரியாதுப்பா. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் 2 ஸ்பூன் எடுத்தா அண்ணனுக்கு தெரியவா போது? ஏய் பப்ளி மாஸ், என்ன கேட்ட அண்ணனுக்கு தெரிய போதாவா? ஒரு பாட்டில்ல இருந்து எத்தனை கப் ஹெல்த் மிக்ஸ் போடலான்னு அண்ணன் கணக்கெடுத்து டைரியில நோட் பண்ணி வச்சிருக்கு. அதுல ஒரு கப் குறைஞ்சாலும் அப்பா தான் மாட்டுவாரு. பாவம், விட்டுரு. அக்கா, அதுக்காக தான் என்கிட்ட செம பிளான் ஒண்ணு இருக்கு. ஏண்டி, இதுக்கெல்லாமா பிளான் போட்டு வச்சிருக்க? நீ இரு, அவ என்ன பிளான் போட்டு வச்சிருக்கான்னு கேக்கலாம். அப்பா யூஸ்வலா ஒரு கப்புக்கு 2 ஸ்பூன் பாதாம் மிக்ஸ் போடுவாரு. ஆனா ஒரு 4 நாளைக்கு மட்டும் அத 1.5 ஸ்பூனா தான் போட்டு கொடுக்கணும். இப்படி 4 நாளைக்கு மிச்சமாகுற அரை ஸ்பூனா சேர்த்தா அது 2 ஸ்பூன் ஆயிடும். அதை எனக்கு இப்ப போட்டு கொடுத்தா நானும் சந்தோஷமா இருப்பேன், அண்ணனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. எப்படி என்னோட பிளானு? ஐயோ, அண்ணன் கேட்டுச்சு போல. சத்தோண்டி பப்ளி மாசு. அட பாவி, நீதானா? நான் பெரிய அண்ணன் நினைச்சு பயந்தே போயிட்டேன். நீ தள்ளு. அப்பா, இங்க பாருங்க, ரேவதி சொன்ன பிளான் ஏன் காதலையும் விழுந்துச்சு. தேவையில்லாம இவ பேச்ச கேட்டு ரிஸ்க் எடுத்து மாட்டிக்காதீங்க. அட இல்ல கார்த்திக்கு, ஏதோ சின்னவா ஆசைப்பட்டு கேக்குறப்போ நான் இத கூட செய்யலைனா அப்புறம் நான் என்ன அப்பா? பரவாயில்ல, நான் போட்டு கொடுக்குறேன். ஜாலி ஜாலி ஜாலி. அப்பா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. சரி சரி சரி, முதல்ல இத உன் அண்ணனுக்கு போட்டு கொடுத்துறேன். அவ குடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் உனக்கு போட்டு கொடுக்குறேன். ஓகேப்பா ஓகேப்பா. சரி சரி சரி, தேங்க்ஸ்ப்பா. எல்லாரும் காஃபி எடுத்துக்கோங்க. இந்தப்பா. தேங்க்ஸ் பாட்டி. வாங்கிக்கோ. இந்தாம்மா குடி.
ரேவதி அந்த அரசனை நம்பி இந்த புருஷனை கைவிட்டுறாதடி. ஏய் போடி போடி போ. வாங்க பாட்டி. அப்பா நீங்க போடுங்கப்பா. போடுறேம்மா போடுறேன். ஒரு ஸ்பூன், அப்புறம் அரை ஸ்பூன். அண்ணன் குடிச்சு முடிச்சதும் நாம குடிக்க வேண்டியதுதான். இரு இரு. பாதாம் பால் ரெடி. அப்பா குடுங்க, நான் கொடுத்துடுறேன். இந்தா. ஏய் ரேவதி, எனக்கு என்னமோ பயமா இருக்குடி. உன் அண்ணன் பார்த்தானா என்ன சொல்லுவானோ தெரியலையே. அதெல்லாம் ஒண்ணு கண்டுக்காது, நீ பேசாம காஃபி சாப்பிடு. இவ ஒருத்தி. ஐயோ எப்படி பாத்தியா? நல்ல வேளை நாம மாட்டல. நல்ல வேளை கண்டுபிடிக்கல. இந்நேரம் இவன் கண்டுபிடிச்சிருக்கணுமே. தப்பிச்சோம். என்ன ஃபேஸ் மாறுது? ஐயோ கண்டுபிடிச்சிட்டானா? ஐயோ யோசிக்கிறானே. ஐயோ பாக்குறானே. ஐயோ செத்தோம். போச்சு. மாட்டுக்குவோமோ? எத்தனை ஸ்பூன் போட்டீங்க? வழக்கம் போல 2 ஸ்பூன் தாப்பா. பொய் சொல்லாதீங்க, டேஸ்ட் குறையுது. அப்படின்னா நீங்க குறைச்சலா போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். உண்மையை சொல்லுங்க. பிரபு அப்படிலாம் நீ இல்லையா. பேசாம இரு. யாரை பார்த்து கத்துக்கிட்டீங்க? உங்க தம்பி கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்களா இந்த ஏமாத்து வேலையெல்லாம்? உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? உங்களை தான் கேக்குறேன். அண்ணே அண்ணே, அப்பாவை எதுவும் சொல்லாதண்ணே. அவர் எதுவும் பண்ணல. நான் தான் எனக்கு பாதாம் மிக்ஸ் வேணும்னு கேட்டு அப்பாவை கம்மியா போட சொன்னேன். ஓஹோ, நீ தான் போட சொன்னியா? 8ஆவதுலயே ஃபெயில் ஆகி கோட்டை அடிச்சுட்டு எப்ப பார்த்தாலும் கேக் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. இந்த லட்சணத்துல உனக்கு இது வேற கேக்குதா? திருட்டுல காட்டுற இந்த புத்திசாலித்தனத்தை படிப்புல காட்டியிருந்தேனா இந்நேரம் பிரமாதமா எங்கேயோ போயிருக்கலாமே. அண்ணன் ஏதோ ஒரு தடவை தெரியாம ஆசைப்பட்டுட்டா. திருடி சாப்பிட்டா அதுக்கு பேர் ஆசை இல்ல, அசிங்கம்.